சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக காரைக்குடியில் விறகு விலை அதிரடியாக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாடு முழுவதும் ஏற்பட்டுள்ள சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக காரைக்குடியில் சமையல் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் விறகின் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. தற்போதைய அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விறகின் விலை டன்னுக்கு 6000 8,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் விறகின் விலை அதிகரித்திருக்கிறது. காரைக்குடியில் டன்னுக்கு 6000 விற்கப்பட்டு வந்த விறகின் விலை தற்பொழுது 8,000 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ராஜேஷ். சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக விறகின் விலை உயர்ந்திருக்கிறது. இது தொடர்பாக ஹோட்டல் உரிமையாளர்கள் என்ன சொல்கிறார்கள்? வணக்கம் சிகாமணி. நாட்டுல பாத்தீங்கன்னா இப்போ ஈரான் அமெரிக்கா போரினுடைய உச்சகட்டத்தினால பெட்ரோலிய பொருட்களோட தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அது முதற்கட்டமா பாத்தீங்கன்னா சமையல் எரிவாயு மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் தட்டுப்பாடு நாடு முழுவதும் ஏற்பட்டிருக்கு. சிவகங்கை மாவட்டத்துல சமையல் எரிவாயு சிலிண்டரோட தட்டுப்பாடு அதிகரிச்சதோட காரணத்தினால தற்பொழுது ஹோட்டல்கள்ல வணிக நிறுவனங்கள் மற்றும் வணிகம் சம்பந்தப்பட்ட ஹோட்டல்களை பயன்பாட்டிற்கு பயன்படுத்த வந்த சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக அவங்க விறகுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. தற்பொழுது இந்த விறகுக்கு அவங்க ஹோட்டல் நிர்வாகத்துல மாறினதுனால பாத்தீங்கன்னா டன் 6000 ரூபாய் விற்று கொண்டிருந்த விறகு தற்பொழுது 8,000 ரூபாய்க்காக உயர்ந்திருக்கு. 8,000 ரூபாய்க்கு உயர்ந்தாலும் கூட பல்வேறு பகுதிகளிலும் விறகு தட்டுப்பாடு காரணமாக உரிய அளவுல ஹோட்டலுக்கு அந்த விறகுகள் வாங்குறதுல அவங்க சிரமப்படுறாங்க. இந்த விறகு பாத்தீங்கன்னா ஒரு 1-2 நாட்களுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பயன்படுத்தப்படும். குறிப்பா நீங்க ஒரு பெரிய வணிக நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு அவங்களுக்கு 5 to 8 டன் கிட்டத்தட்ட அவங்களுக்கு விறகு தேவைப்படும். நாள் ஒன்றுக்கு 8 டன் விறகு சப்ளை பண்ணக்கூடிய அளவுக்கு காரைக்குடியில பாத்தீங்கன்னா மர அருவ மில்களோ அல்லது கிராமங்கள்ல இருந்து வரக்கூடிய விறகுகளோ வரத்தும் குறைவு. விறகுனோட வரத்து குறைவு காரணமாக பாத்தீங்கன்னா 6000 ரூபாய் விற்று கொண்டிருந்த விறகு தற்பொழுது 8,000 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இது ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு விலை உயர்வும் அதனை தொடர்ந்து பொருட்களினுடைய விலை உயர்வும் காரணமாகவும் உணவு பண்டங்களோட விலை உயர்றதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அதுவும் ஒரு சில நாட்களுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய நிலை இருக்கு. இது நிலை தொடர்ந்துச்சுன்னா அப்படின்னா 1-2 நாட்கள்ல அனைத்து விதமான உணவகங்களும் மூடக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அப்பொழுது பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து இந்த உணவுகளை நம்பிக்கை எடுத்து வரக்கூடிய தொழிலாளர்கள் மற்றும் அதனை சார்ந்திருக்கக்கூடிய தொழில்களான கட்டுமான தொழில் உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் இருக்கக்கூடிய உணவகங்கள் இருக்கக்கூடிய உணவு நம்பிக்கை இங்க பயன்படுறாங்க. இங்க பணியாற்றுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. உடனடியாக மத்திய அரசு தலையிட்டு இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய தடை இல்லாம வணிக சிலிண்டர்களை வழங்கினா மட்டுமே இதனுடைய தாக்கத்துல இருந்து மக்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது உணவு உரிமையாளர்களுடைய கருத்தா இருக்கு. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.